டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் யுத்த நிறுத்தத்திற்கு பின்வந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்ற உலகளாவிய முக்கிய அதிர்வலைகளினுடைய தொகுப்பு. இதுவரை நடந்த போரை விட 6 வார கால போரை விட அதிசயிக்க வைக்கின்ற பல அதிர்வலைகள் நடைபெற்றிருக்கின்றன. முதலாவது, இந்த போரினால் அமெரிக்காவிற்கு ஒரு தோல்வி என்று உலக ஊடகங்கள் எழுத, இன்று காலை மேற்கு நாடுகளினுடைய ஊடகங்கள் அமெரிக்கா இரட்டை கோபுரம் விழுந்தது போல இரட்டை பெரும் தோல்வியை தழுவியிருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள். ஈரானுடனான போரில் 2 பெரும் தோல்விகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றை தள்ளி பார்ப்போமாக இருந்தால், அமெரிக்கா இதுவரை காலமும் தனக்காக உயிர் கொடுத்த ஐரோப்பா, நேட்டோ உள்ளிட்ட நாடுகளை அவமதித்து அவர்களை நிராகரித்து அதிரடி செயல் என்று கூறி தன்னிச்சையாக சென்று செய்த வேலைகளை எல்லாம் பார்த்த பொழுது அமெரிக்கா தன்னுடைய உயிர் நட்பு நாடுகளை எல்லாம் இழந்து போயிருக்கின்றது. இதுதான் இந்த போரில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட பிரம்மாண்டமான தோல்வி என்று எழுதியிருக்கின்றார்கள். அமெரிக்கா இதுவரை காலமும் தேடி வளர்த்து கொண்ட நட்பு நாடுகளுடனான உறவை எல்லாம் சிதைத்திருப்பது டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய அரசியல் ஞானமற்ற செயல் என்பது இந்த கட்டுரை தரும் விளக்கமாகும். இந்த போரில் அமெரிக்காவிற்கு தேடி கொடுத்த முதலாவது தோல்வி, ஈரான் என்கின்ற பழைய நாட்டின் மிகப்பெரிய நாகரிகத்தையே அழித்து விடுவேன் என்று கூறியதும், அது மீண்டு எழ முடியாது என்று மார்தட்டியதும், அதன் பின்னர் ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கும் வல்லமையை கூட நிறுத்தாமல் போரை நிறுத்தி கொண்டது மிகப்பெரிய தோல்வியாக அமெரிக்காவிற்கு அமைந்துவிட்டது. இது முதலாவது தோல்வி. இதில் இருக்கின்ற கிளை தோல்வி, அமெரிக்காவிற்கு அஞ்சாமல் மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயார் என்கின்ற ஈரானுடைய மன உறுதி வெற்றி பெற்று இருக்கின்றது. அதே மன உறுதி அமெரிக்காவிடம் இருக்கவில்லை. இந்த போரில் மேற்கு நாடுகள் இந்த நிமிடம் வரை கண்டுகொள்ளாத இன்னொரு பெரும் தோல்வி இருக்கின்றது. அது ஒரு நாகரிகத்தை அழிப்பேன், அது மீண்டெழ முடியாது என்று கூறிய டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த வாசகத்தின் மேற்கோள் குறி இனி இந்த உலகத்தில் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வாசகமாக மாறிவிட்டது. ஷேக்ஸ்பியரினுடைய நாடகத்தில் வரும் "யூ டு மீ ப்ரூட்டஸ், நீயுமா ப்ரூட்டஸ்" என்று கூறிய வாசகம் இன்று வரை காலத்தால் அழியாத வாசகமாக இருப்பது போல இந்த வாசகமும் இருக்க போகின்றது. இது அமெரிக்காவின் முகத்தில் காலமெல்லாம் கரியை பூசப் போகின்றது என்பதும் முக்கிய விடயமாகும். இதை மேற்கு நாடுகள் இந்த நிமிடம் வரை கண்டுபிடிக்கவில்லை. இரண்டாவது, டொனால்ட் ட்ரம்பினுடைய தோல்வி என்று எழுதியிருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய போரின் நோக்கத்தை எட்டி தொடாது கிரீஸ் கம்பத்தில் ஏறுகின்ற ஒருவன் அந்த கிரீஸை வலித்துவிட்டு பரிசை அறுக்காமல் வருவது போன்ற ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள். அவமானங்களை தாங்கிக் கொண்டு வெற்றியை பெறாமல் திரும்பி இருக்கின்றார்கள் என்பது அடுத்த குற்றச்சாட்டு. இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கும் அப்பால் மூன்றாவதாக இருக்கின்ற பெரிய குற்றச்சாட்டு தான் அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளை எல்லாம் இழந்து போய் இருப்பதும், அவர்கள் அமெரிக்காவை விட்டு அற்ற நீர் குளத்து அறுநீர் பறவைகளாக பறந்து கொண்டு இருப்பதும் கடந்த 24 மணி நேர காட்சியாக இருக்கின்றது. அடுத்த பெரும் தவறு, நட்பு என்பது கண்ணாடி போன்றது. அது ஒரு தடவை கீழே விழுந்து விடுமாக இருந்தால் மறுபடியும் அதை ஒட்ட முடியாது. மேற்கு நாடுகள் நேட்டோ நாடுகளுடனான நட்பை உடைத்து தகர்த்து விட்டார். இனிமேல் அமெரிக்காவினுடைய புதிய அதிபரினால் கூட இதை ஒட்ட வைக்க முடியாத அபாயமாக இருக்கின்றது. ஈரானுடைய உட்கட்டமைப்பை அழிப்பேன், மின்சாரத்தை சிதைப்பேன், குடிநீரை அழிப்பேன் என்று கூறியதன் மூலம் உலகத்திற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய அமெரிக்காவினுடைய கடமையை அவர் நிராகரிக்க செய்திருக்கின்றார். எனவே சுதந்திர உலகின் தலைவர் என்கின்ற பெருமையை அமெரிக்கா தன்னுடைய தலையில் இருந்து தானே கழற்றி வைப்பதற்கு அந்த வாசகங்களே போதுமானதாக இருக்கின்றது. இது அமெரிக்கா தன்னுடைய உள் மனதை வெளிக்காட்டிய பொழுது என்று அவர்களுடைய எதிரிகள் இப்பொழுது விமர்சனம் செய்கின்றார்கள். அடுத்த பெரும் இழப்பு, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இப்பொழுது புதிய வழியை தேட தொடங்கிவிட்டன. அமெரிக்கா என்றால் எண்ணெயாக ஓடிய ஐரோப்பிய நாடுகள் இனி ஆளைவிடு சாமி என்று அமெரிக்காவை கைவிட்டு தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டன. அவர்கள் சொந்த காலில் நிற்கலாம் என்கின்ற மன வலிமையை அவர்களுக்கு கொடுத்து
கொடுத்தது அமெரிக்க அதிபரனுடைய அவமதிப்பு என்பதை விட ஈரான் அமெரிக்காவிற்கு எதிராக இந்த போரில் நின்று காட்டிய பின்னர் ஈரானை விட பலம் மிக்கவர்களாக, ஈரானை விட நவீன ஆயுதங்களை கொண்டவர்களாக இருக்கின்ற நாம் மட்டும் எதற்கு அமெரிக்காவிற்கு பயந்து நடுநடுங்க வேண்டும்? நாமும் இனிமேல் ஈரானை போல அமெரிக்காவை எதிர்த்து நிற்கலாம் என்கின்ற இடத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் வருவதற்கு ஈரானே காரணமாக அமைந்ததே அல்லாமல் அமெரிக்கா அல்ல என்பதை மேற்கு நாட்டு ஆசிரியர்கள் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. அடுத்த பெரும் தவறு, பாப்பரசரே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவிற்காக கதி கலங்கினார். தயவு செய்து அப்பாவி மக்களை சிந்தியுங்கள் என்று மன்றாடினார். குழந்தைகள் முதியவர்களுடைய உயிர்களை சிந்தியுங்கள் என்றார். அவர்களின் உயிர்களை பறிக்காதீர்கள் என்றார். உலக யுத்தம் ஒன்று வருகின்ற பொழுது பாப்பரசர் எப்படி மன்றாடி நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று ஆண்டவனின் பெயரில் குரல் கொடுப்பாரோ அதுபோன்ற ஒரு குரலை கொடுப்பதற்கான தூண்டுதலை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தினார். ஆனால் பாப்பரசர் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தைகள் உண்மையானது என்று நம்பினார் என்பதுதான் மேற்கு நாடுகள் இப்பொழுது ஆச்சரியப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் கடுமையான வார்த்தைகளை சொல்லி எதிரிகளை மிரட்டி அவர்கள் பயப்படுகின்ற பொழுது அதை பார்த்து கேலி செய்து விளையாடுகின்ற ஒரு கேரக்டர் தான் என்பதை உலக நாடுகள் இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கின்றன. ஆனால் அவருடைய பழைய வரலாறே இதுதான். அவர் ரியல் எஸ்டேட்டினுடைய தலைவராக இருக்கின்ற பொழுது தன்னோடு வர்த்தகம் செய்பவர்களை இப்படி மிக மோசமாக மிரட்டுவதும் அவர்கள் பயப்பட அதை பார்த்து சிரிப்பதும் அவருடைய பொழுதுபோக்கு வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது. அதைத்தான் சர்வதேச அரங்கிலும் அவர் பாவித்தார். ஒரு வீட்டு விற்பனையாளரனுடைய உணர்வுகளுக்கும் சர்வதேச அரசியல் ராஜதந்திர விவகாரங்களுக்கும் என்னதான் தொடர்பு என்று உலகத் தலைவர்கள் சிந்திக்க தவறியது அவர்கள் இழைத்த தவறாகவும் இருக்கின்றது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தனக்கே வெற்றி என்று கூச்சலிடுகின்றார். ஆனால் அவருடைய கூச்சலை நம்புவதற்கு இன்று உலகம் தயாராக இல்லை. டொனால்ட் ட்ரம்பின் தந்திரத்திற்கு மேட்மேன் தந்திரம் என்று கூறுகின்றார்கள். உண்மையான தாக்குதலை நடத்தாமல் மிரட்டலின் மூலம் எதிரிகளை பணிய வைக்கின்ற அந்த தந்திரம் இப்பொழுது சாயம் வெளுத்து விட்டது. திக்கு தெரியாத காட்டில் அமெரிக்கர்களை தள்ளிவிட்டு அவர் தானும் அதே காட்டில் இப்பொழுது நிற்கின்றார். ஈரானை பொறுத்த வரையில் தலைமைகளை இழந்தாலும் இராணுவம் உள்ளக கட்டமைப்புகளில் பெரும் அழிவுகளை சந்தித்தாலும் அவற்றை எல்லாம் ஈரான் தாங்கி நிற்கின்றது. 13,000 இலக்குகளில் குண்டு வீசினாலும் கூட ஈரான் அடிபணிந்து விடாமல் தன்னுடைய இதயத்தில் அதை ஏந்தி மன உறுதியுடன் நின்றிருக்கின்றது என்பது ஈரானுக்கு கிடைத்திருக்கின்ற சர்வதேச வெற்றியாகும். மற்ற நாடுகள் இப்படியான ஒரு நிலை வந்தால் தாங்கள் தாக்குப்பிடித்து நிற்போமா இல்லை வெள்ளை கொடியை உயர்த்தி சரணடைவோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு தருணத்தையும் வாய்ப்பையும் ஈரான் வழங்கி இருக்கின்றது. இரண்டாவதாக, உலக பொருளாதாரத்தின் பிடி இதுவரை காலமும் அமெரிக்காவிடம்தான் இருக்கின்றது என்று உலகம் நம்பியது. ஆனால் அப்படி இல்லை, ஈரானிடம்தான் அது இருந்திருக்கின்றது என்பதை கால தாமதமாக உலகம் கண்டுபிடித்திருக்கின்றது. ஈரான் அறிவிலும் தந்திரத்திலும் மிகச்சிறந்த நாடு என்பதும், பாரத போரில் காந்தாரி என்பவள் காந்தார தேசமாகிய ஈரானை பின்னணியாக கொண்டவள் என்பதும், சகுனி ராஜன் ஈரானை பின்னணியாக கொண்டவன் என்பதையும் இதே உலக செய்திகளில் கூறியிருந்தோம். அதுதான் கோர்முஸ் நீரிணையை வைத்து யுனிக்கான ஒரு நாடகத்தை ஈரான் ஆடுவதற்கு அவர்களுடைய மிக பழைய வரலாறு அரசியல் ராஜதந்திரத்துடன் இணைந்த வரலாறு என்பதை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கண்டுபிடிக்க தவறிவிட்டன. ஈரான் இனிமேல் அணுகுண்டை விட்டாலும் விடுமே அல்லாமல் கோர்முஸ் நீரிணையை கைவிடாது. அணுகுண்டை விட கோர்முஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு தனக்கு மிகப்பெரிய பலம் என்பதை ஈரான் கண்டுபிடித்து விட்டது. இனிமேல் அந்த நீரிணையின் மீது ஈரானுடைய பிடி அதிகரிக்க போகின்றது. ஈரானுடைய சோதனை சாவடியை தாண்டித்தான் அந்த வழியால் நகர வேண்டும். செல்லுகின்ற கப்பல்களுக்கு ஈரான் பெரிய கட்டணத்தை வசூலிக்க போகின்றது. ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை எல்லாம் கோர்முஸ் நீரிணையை வைத்து உடைத்து தள்ளி அமெரிக்கா என்ற நாடையே உடைந்து பின்வாங்க செய்தும் இருக்கின்றது. அணுகுண்டை விட இயற்கை மிகப்பெரிய ஆயுதம் என்பதை ஈரான் கண்டுபிடித்த ஒரு தருணமாகவும் இது
இருக்கின்றது. ஈரானுடைய இராணுவத்திற்கு அமெரிக்கா சேதம் விளைவித்தாலும் அணுகுண்டு அச்சத்தை விட உலக பொருளாதாரத்தின் இரும்பு பிடி ஈரானிடம் சிக்கப்பட்டு விட்டதே என்று உலக நாடுகள் அச்சமடைய வேண்டிய ஒரு சூழலையும் அதற்கான ஒரு இடத்தையும் அதற்கு உள்ளேயும் இந்த விவகாரத்தை கொண்டு சென்றது டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி தான். அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலினால் ஈரானிடம் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் 1 கிலோவை கூட வாங்க முடியவில்லை. ஆனால் ஒபாமா 2015 ஆண்டு ஒப்பந்தத்தில் ஈரானுடன் ராஜதந்திர ரீதியாக பேசி 97% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிடமிருந்து கைப்பற்றி சென்றார். அத்துடன் ஒப்பிட்டால் இந்த போர் பயனற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. வரிப்போரில் 15% வரி விதித்து ஐரோப்பாவை அடிபணிய வைத்த டொனால்ட் ட்ரம்பினால் ஈரான் போருக்கு ஐரோப்பாவை அழைத்து செல்ல முடியாமல் போனது அவர் அடைந்த தோல்வியாகும். மேலும் பல தவறுகளை டொனால்ட் ட்ரம்ப் இழைத்து விட்டார். பிரிட்டன் பிரதமரை தகுதி குறைந்தவர் என்றும் பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் 2வது உலக மகா யுத்தத்தை வெற்றி பெற்ற வின்சென்ட் சர்ச்சிலுடன் ஒப்பிட்டு தரம் குன்றியவர் என்று கூறிய பொழுது பிரிட்டனை அவமதித்ததாக அமைந்தது. பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கனுடைய மனைவியை அவமதித்து அவர் அடித்த அடியில் பிரான்சிய அதிபரனுடைய தாடை இன்னமும் சுகப்படவில்லை என்று ஒரு நாட்டினுடைய அதிபரை கேலியாக பேசியது. நேட்டோவை செயல்திறன் அற்றவர்கள் என்று கேலி பேசியது. இவைகளெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் மற்றவர்களை அவமதித்த செயல்களாக இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பை வாலாயம் செய்கின்ற பிரிட்டனில் இருக்கின்ற நைஜல் பிராஜ் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல் காரணமாக தான் அதிர்ந்து விட்டதாக எழுதியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை வாலாயம் செய்கின்ற இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி இந்த போர் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்று துணிந்து கூறும் நிலை ஏற்பட்டது. சவுதி இளவரசரை டொனால்ட் ட்ரம்ப் கேலி பேசியதால் மத்திய கிழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் செல்வாக்கை இழந்திருக்கின்றார். ஆஸ்திரேலியா கூறுகின்றது அமெரிக்கா தன்னிச்சையாக தானே முடிவுகளை எடுக்கின்றது, பின்னர் அந்த முடிவை நிறைவேற்றாமல் நடுவழியில் தப்பியும் ஓடிவிடுகின்றது, இனி அமெரிக்காவை நம்புவதில் பயனில்லை என்று எழுதியிருக்கின்றது. மேலும் மற்ற நாடுகள் சீனாவை நம்பி, உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகள் தளம்பலான அமெரிக்காவின் பின்னால் செல்லாமல் உறுதியான சீனாவின் பின்னால் செல்லலாம் என்று இப்பொழுது சீனாவின் பக்கமாக நாடுகள் அணிதிரண்டு கொண்டு இருக்கின்றன. இந்த தவறையும் அமெரிக்கா ஏற்படுத்திவிட்டது என்பது 24 மணி நேரங்களில் வந்திருக்கின்ற மதிப்பீடாக இருக்கின்றது. மேலும் ஆஸ்திரேலியாவில் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவின் தலைமையில் இது சரி இது தவறு, உதாரணமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் சரி என்று உலகம் ஏற்றுக்கொண்டது. இனிமேல் அமெரிக்காவை தலைமையில் வைத்து உலகளாவிய ஒரு பொது கருத்தை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு அமெரிக்கா தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அடுத்தபடியாக டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் ஆச்சரியமான, மர்மமான, அதிசயமான ஒருவர் அல்ல, அவர் இப்படித்தான் என்று பழகி போய்விட்டது என்றும் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு மாபெரும் ரகசியத்தை மேற்கு நாடுகள் இன்னமும் எழுத தயாராக இல்லை. அமெரிக்காவை தவிர வீட்டோ அதிகாரம் உள்ள, அணுகுண்டுகள் உள்ள உலகத்தின் 4 பெரும் வல்லரசுகளும் இந்த பிரச்சனையை தங்களுடைய சக்தியால் நேரடியாக வந்து தீர்க்கவில்லை, உலக மக்களை காப்பாற்றவில்லை. இந்த உலகத்தை காப்பதற்கு நாங்கள் 4வரும் இணைந்து நிற்கின்றோம் என்று வீதிக்கு வரவும் இல்லை. இதன் மூலமாக அமெரிக்காவை போலவே மற்ற 4 வல்லரசுகளும் இனிமேல் உலகத்திற்கு தலைமை தாங்குவதற்கான தகுதியை இழந்து போகின்றார்கள் என்கின்ற செய்தியையும் இந்த போர் சொல்லி இருக்கின்றது. ஈரானை போன்ற நாடுகள் தாங்களே உலகத்திற்கு தலைமை தாங்கலாம் என்கின்ற இடத்திற்கு வரவும், அணுகுண்டும் வீட்டோ அதிகாரமும் இனி உலகத்தின் தலைமைக்கு எந்தவித பயனும் அற்றது என்பதையும் இந்த போர் எடுத்துக்காட்டி இருப்பதை யாரும் பேசாமலே மௌனமாக இருக்கின்றார்கள். இது கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வாகும். இது டியூப் தமிழனுடைய வேர்ல்ட் நம்பர் 1 உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.